ஹாய், வணக்கம். புரதச்சத்து உடலில் அழிந்த திசுக்களுக்கு பதிலாக புதிய புதிய திசுக்களை உருவாக்க தேவையான அடிப்படையான சத்து. வயசை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அளவுல புரதச்சத்து தேவைப்படும். அதிகமான புரதச்சத்துள்ள உணவு அப்படின்னா நிச்சயமா அது அசைவ உணவுகள் தான். உடலுக்கு தேவையான அமினோ அமிலம், ஒமேகா 3, கொழுப்பு, இது எல்லாமே மீன் உணவுகள்ல அதிகமாக இருக்கு. ஆனா அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு உடலுக்கு தேவையான அதிக அளவு புரதச்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 100% சைவமாக இருக்கக்கூடிய ஒரு தானியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? சோயா பீன்ஸ். இந்த சோயா பீன்ஸ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிர் செய்யப்பட்டது, எங்க பயிர் செய்யப்பட்டது போன்ற வரலாற்று பதிவுகள் கண்டுபிடிக்க முடியாதது. காரணம் என்னன்னா, வரலாற்று பதிவுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யப்படுவதற்கு பல காலத்திற்கு முன்னாடியே மக்களுடைய அடிப்படை உணவாக இந்த சோயா பீன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று பதிவுகள் சோயா பீன்ஸ் பத்தி என்ன சொல்லுது? சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பே கிழக்கு ஆசியாவில் காட்டு தாவரமாக சோயா இருந்திருக்கிறது. கிழக்காசிய பகுதிகளே சோயாவின் பூர்வீகமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. குறிப்பாக சீனாவில் தான் சோயா குறித்த மிக பழமையான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கிமு 7000 சமயத்திலேயே சீனாவில் சோயா இருந்திருக்கிறது. அங்கிருந்து கிமு 5000 சமயத்தில் சோயா ஜப்பானுக்கு பரவியுள்ளது. கிமு 3000 சமயத்தில் கொரிய பகுதிகளில் சோயா உட்கொள்ளப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் சொல்கின்றன. என்னோட இருக்கிறது திருப்பூரை சேர்ந்த பொங்கியம்மாள் அவர்கள். என்னமா பண்ண போறீங்க? கிள்ளி போட்ட கோழிக்கறி செய்ய போறேன். இது உங்க ஊர் ஸ்டைல்? எங்க ஊர் ஸ்டைல், பட்டிக்காட்டுல கிராமத்துல செய்யறது. இதுக்கு கோழிக்கறி தேவை, அது போக சோயா, பச்சை சோயா அதுவும் தேவை இல்லையா? அதை வேக வச்சு வச்சிருக்கோம். அது போக வேற என்னெல்லாம் தேவை? மிளகு, ஜீரகம் இடிச்சது, பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லித்தூள், தேங்காய் சில்லு, வரமிளகா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், இடிச்ச வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும், சோயா அவிச்சது, நாட்டுக்கோழி கறி, நல்லெண்ணெய், உப்பு. இது நல்லெண்ணெயில செஞ்சா நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்தது என்னமா போடணும்? இது இந்த பட்டை, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 சோம்பு, அதை சேர்க்க போறீங்க. இதுல நாம இந்த மிளகு ஜீரகத்தை உடைச்சு வச்சிருக்கேன், முழுசா போடாம உடைச்சு இப்படி போட போறோம். அடுத்தது வரமிளகாய், பச்சை மிளகாய், பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் சில்ல போட போறேன். தேங்காய் சில்லும் கருவேப்பிலை போட போறேன். இஞ்சி பூண்டு இடிச்சது பாதி போட போறேன். ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் போட போறேன். ஒரு கப் அளவு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சுவை இல்லையா? இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இன்னொரு கொஞ்சம் வதங்கணும். அடுத்தது என்ன? அடுத்தது தக்காளியை போட போறேன். தக்காளி, இது ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி. இந்த தக்காளி நல்லா வணங்கி அந்த நீர் வந்த சாறு உள்ள இறங்கணும், அது மட்டும் நீ வணக்கணும். தக்காளி வதங்கியாச்சு. அடுத்ததுமா? அடுத்தது இந்த சிக்கனை போட தண்ணி துண்டை மட்டும் வணக்கணும். இந்த கோழியில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் இறங்கணும். தண்ணி இறங்கிருச்சு. இப்போ லேசா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்க்க போறேன். தண்ணி நல்லா சுண்டிச்சு, உப்பு போட்டாச்சு. சோயாவை உள்ள சேர்க்க போறேன். ஓகே. இப்போ நம்ம பாதி வேக வச்சிருக்கக்கூடிய சோயாவை உள்ள சேர்க்க போறேன். சரி. இப்போ இது நல்லா நிதானம்னா இது மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகே. மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகே. இது எல்லாம் சேர்ந்து எவ்வளவு நேரம் கொதிக்கணும் நம்மளுக்கு? ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஓகே. மூடி வச்சிடலாம். கிமு 17ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 11ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில கிழக்கு சீன பகுதிகளில் சோயா பீன்ஸ் விவசாயம் பரவி இருந்திருக்குது. ஷூ அல்லது ஜோவு சோயாவுக்கான தற்போதைய சீன வார்த்தை. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கன்பூஷியஸ் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார்.
அவர் காலத்திலிருந்தே இந்த வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்திருக்குது. வடகிழக்கு சீனாவில் கிமு 10ஆம் நூற்றாண்டில் அமைந்திருந்த ஷோவு ராஜ்யத்துல சோயா என்பது மிக முக்கியமான விவசாய பொருளாக இருந்திருக்குது. ஆனா தெற்கு மற்றும் மேற்கு சீனாவில் சோயாவினுடைய பரவல் என்பது மிக மெதுவாகத்தான் நிகழ்ந்திருக்குது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஹன் சாம்ராஜ்யத்துல மேற்கு சீனாவில் சோயா விவசாயம் நடைபெற்றதற்கான சான்றுகள் இருக்குது. சீனாவில் இந்த சோயா நீக்கமர எல்லா இடத்திலும் பரவியதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவை ஆண்ட அரசனான ஷனாங்குக்கு 5 தானியங்களின் சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயர் உண்டு. அரிசி, பார்லி, கோதுமை, திணை, சோயா உள்ளிட்ட 5 தானியங்களை சீனாவில் பல இடங்களில் பரப்பியவர் இவரே. இந்த 5 தானியங்களும் புனிதமானவையாக சீனர்களால் கருதப்படுகின்றன. அரசர் ஷனாங் ஒவ்வொரு தானியத்தையும் ஒவ்வொரு இடத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து பல இடங்களில் விதைத்து விவசாயம் செய்து பரப்பினார் என்று விதவிதமான சீன கதைகள் சொல்லப்படுகின்றன. எப்படி வெந்திருக்குன்னு பாத்துடலாமா? இயற்கையானது, ஒரிஜினல். ஆமா, கலப்படையது இல்லை. அதனால இது இறக்கறதுக்கு முன்னாலே இந்த குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, பவுடர் பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் இதுல மேல தூவுறீங்க. இந்த வெள்ளை பூண்டு தட்டி வச்சிருக்கிறது இல்லைங்களா, அதை வந்து இதுக்குள்ள போட்டு கொஞ்சமா இந்த மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமா இதுல போடணும். ரைட். இது பிரட்டி கொடுக்கணுமா? இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஓகே, சுடுசோறுல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இளம் சோயா சேர்த்த கிள்ளி போட்ட கோழிக்கறி. இப்ப சாதத்தோட டேஸ்ட் பார்க்குறேன். அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த மசாலா நல்ல கலவை, அதோட நடுநடுவில் அந்த சோயா கடிப்படுறதும் அந்த தேங்காய் கடிப்படுறதும் ஒரு தனி சுவையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த கிள்ளி போட்ட கோழிக்கறி பிரமாதமாக இருக்குது. சோயா பீன்ஸ் கிமுவிலேயே சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் பரவி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய வரலாறை பார்த்தோம். இந்த சோயா பீன்ஸ் ஆனது இந்தியாவுக்குள்ள எப்ப பரவுச்சு, யார் மூலமாக பரவுச்சு, அந்த வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 16ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் வணிக ரீதியான தரைவழி பயணங்களும் கடல் பயணங்களும் அதிகரித்தது. இந்த காலகட்டத்தில் தான் பிலிப்பைன்ஸ், இந்தியா, இலங்கை, வியட்நாம், பர்மா, நேபாளம் என்று ஆசியா முழுவதும் சோயா பீன்ஸின் பரவல் நிகழ்ந்துள்ளது. தென் சீனாவிலிருந்து வந்த வணிகர்கள் மூலமாக 13ஆம் நூற்றாண்டில் இந்தோனேஷியாவில் சோயா பீன்ஸ் பரவல் நடந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஜப்பானில் இருந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் மூலமாக வட இந்திய பகுதிகளுக்கு சோயாவின் பரவல் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவில் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் சோயா விவசாயம் நடைபெற்றுள்ளது. அதுவும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே சோயா விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சோயாபீன்ஸ் உணவுகள் பிரபலமாவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் நம்ம தேசத்தந்தை காந்திஜியும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரதச்சத்து மிகுந்த இந்த சோயாபீன்ஸ் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சபர்மதி ஆசிரமத்தினுடைய உணவுகள்ல தினமும் தவறாமல் இந்த சோயாபீன்ஸ் இடம் பிடிச்சிருந்திருக்குது. தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் சோயாபீன்ஸை இவர் பலமுறை புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு. 1935-36 வெளிவந்த ஹரிஜன் பத்திரிகைகள்ல சோயாபீன்ஸினுடைய நன்மைகள், உணவு குறிப்புகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. என்னோட இருக்கிறது திருமதி ஜோதி அவர்கள். என்னமா பண்ண போறீங்க? சோயா மீல் மேக்கர் பிரியாணி. சோயா மீல் மேக்கர் பிரியாணி பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைம்மா? சோயா மீல் மேக்கர், அரிசி, தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, வரமிளகாத்தூள், நெய், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆயில், புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ எவ்வளவு அரிசிக்கு எவ்வளவு சோயா மீல் மேக்கர் சேர்ப்பீங்கம்மா? 1 கப் அரிசினா 1 கப் மீல் மேக்கர். சம அளவு எடுத்துக்கலாம். சரி, இப்போ எங்களுக்காக நீங்க சோயா மீல் மேக்கர் பிரியாணியை செஞ்சு காமிக்கிறீங்களா? ஓகே. முதல்ல எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிருச்சா? வதங்கிருச்சு. தக்காளி, சோயா. ஓ, சோயா மீல் மேக்கரை நம்ம அதில் சேர்க்க போகிறோம்.
இது பாதி வேக வச்சது இல்லையா? பாதி வேக வச்சு இஞ்சி பூண்டு வரமிளகாத்தூள், மிளகாய்த்தூள் இது ஒரு ஸ்பூன் அளவு. 1 ஸ்பூன். ஓகே. கரம் மசாலா. கரம் மசாலா. புதினா தலை, கொத்தமல்லி தலை. ஒரு கை புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாமா? கொத்தமல்லி. கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் வதங்கிடணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இல்லையா? இப்போ உப்பு எப்போ சேர்ப்பீங்கம்மா? தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் உப்பு. ஓகே, இப்போ தண்ணி சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் உப்பு இல்லையா? இது என்ன அளவில் சேர்க்க போறீங்கம்மா தண்ணி? 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி. ஓகே, 1க்கு 2 இல்லையா? இதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியும் உப்பையும் போட்டுடலாமா? கொஞ்சம் கொதிச்சு வரணுங்க. கொஞ்சம் அரிசி போட்டோம். இப்போ அரிசி அடுத்தது உப்பு. நல்லா கலக்கி வச்சு மூடி வச்சு. இப்போ மூடி வச்சிடலாம் இல்லையா? சரி. இது விசில் வருமா இந்த குக்கரு? இல்லைங்க, வராது. இந்த குக்கர்ல விசில் வராது. இந்த டைப் குக்கர்ல விசில் வராது. அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் இதை வேக வைக்கணும்? 6 நிமிஷம் இது பண்ணா போதும். இப்போ நார்மல் குக்கர்னா 3 சவுண்ட் விடணும், 3 விசில் விடணும். 3 விசில் விட்டதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். பண்ணலாம். காந்தியை போலவே பரோடா சமஸ்தான மகாராஜாவான சாயாஜிராவ் கைக்வாடுக்கும் சோயா பீன்ஸ் மிகவும் பிடித்தமான உணவாக இருந்திருக்குது. அவர் சோயா பீன்ஸை பற்றி பல தகவல்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ரஷ்யாவில் பல உணவுப் பொருட்கள் தயாரிக்க கோதுமை மாவோடு 10% வரை சோயா மாவை ஊட்டச்சத்து பொருளாக கலந்திருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல சோயா பால்ல இருந்தும் சோயா கிரீம்ல இருந்தும் பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்குது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல சர்க்கரை நோயாளிகளை சோயா மாவில் செய்த ரொட்டிகளை உண்ணும்படி மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இப்படி சோயா பீன்ஸினுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்ட மகாராஜா சாயாஜிராவ் 1933 தனது சமஸ்தானத்தில் சோயா பீன்ஸ் விவசாயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு முன்பே இந்தியாவில் ஆங்காங்கே சோயா பீன்ஸ் விளைச்சல் இருந்தாலும் முழு அளவுல சோயா பீன்ஸை விளைவிக்க சொல்லி விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுத்தவர் இந்த சாயாஜிராவ் தான். திறந்து பாத்துடலாமா? பாத்துடலாம். தரங்க. வாவ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சோயா மீல் மேக்கர் பிரியாணி டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு காரம் நல்லா இருக்கு. அந்த மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்கு. மொத்தத்தில் இந்த பிரியாணி பக்காவா இருக்கு. சோயா பீன்ஸ் இது 3 மாசத்து பயிர். நட்டதுல இருந்து 40வது நாள் பூ பூக்கும், 90வது நாள் அறுவடை செய்யலாம். இதை தனிப்பயிராகவும் ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம். காற்றுல இருக்கக்கூடிய தழைச்சத்தை உட்கிரகித்து மண்ணுக்கு தரக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால விவசாயிகள் இதை மாற்று பயிராக பயிர் செய்யறாங்க. தென்மேற்கு வடகிழக்கு பருவ காலங்களில் பயிர் செய்ய ஏற்றது இந்த சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் அவரை தாவர வகையை சேர்ந்ததுதான். இயற்கையாக விளையக்கூடிய காட்டு சோயா ஒரு வகை, பயிரிடப்படும் சோயா என்பது மற்றொரு வகை. ரெண்டுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. காட்டு சோயா கிளைசின் சோஜா அப்படின்னும், பயிரிடப்படக்கூடிய சோயா கிளைசின் மேக்ஸ் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. இந்த கிளைசின் மேக்ஸ் என்பது கிளைசின் சோஜா அப்படிங்கக்கூடிய காட்டு தாவரத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. சீனா, ஜப்பான், கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இந்த கிளைசின் சோஜா இப்போதும் காட்டு தாவரமாக வளருது. என்னோட இருக்கிறது திருமதி அன்னபூர்ணி அவர்கள். என்னமா பண்ண போறீங்க? சோயா வடை. சோயாவில் வடை இல்லையா? இதுக்கு வந்து என்னெல்லாம் பொருட்கள் தேவை? சோயா ஊற வச்சது, உளுந்தம்பருப்பு, பச்சரிசி, உப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ சோயா வடை செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். முதல்ல சோயா.
அதோட உளுத்தம்பருப்பு அரிசி. அரிசி. வடைக்கு அரைக்கிறதுனால தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும் இல்லையா? ஓ. நம்ம சோயா, பச்சரிசி, உளுந்து இதை ஊற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதில் என்னெல்லாம் சேர்க்க போறீங்க இப்போ? இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன கருவேப்பிலை, கொத்தமல்லி. சோயா வடைக்கான மாவு தயார் இல்லையா? இப்போ எண்ணெயை காய வைக்கணும், வடையை தட்டி போட்டு எடுக்கணும், அவ்வளோதானே? தாவர உணவுகள்லயே அதிக புரதச்சத்து கொண்டது சோயாபீன்ஸ் தான். 100 கிராம் சோயாவில் 40% புரதம் இருக்குது. தவிர இதுல கால்சியம், B12, நல்ல கொலஸ்ட்ரால் போன்றவையும் இருக்கு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இது இதயத்திற்கு நல்லது. தவிர பிற தானியங்களை விட இந்த சோயாவில் கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு. 100 கிராம் சோயாவில் கார்போஹைட்ரேட் 20.9% மட்டும்தான் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க பெண்களுக்கு இந்த சோயா நல்ல உணவு. சோயாவில் இருக்கக்கூடிய பீட்டோ கரோட்டின் கண் குறைபாடுகளை போக்கும். ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை உயர்த்த, எலும்புகளின் சிதைவை தடுக்க, நரம்பு சம்பந்தமான நோய்களை குறைக்க இந்த சோயா மிகவும் நல்லது. சோயா வடை ரெடியா இருக்கு. சுட சுட டேஸ்ட் பார்க்க போறேன். சோயா வடை அமக்கலமா இருக்கு. சோயா பால், சோயா பனீர், சோயா சாஸ் இது எல்லாமே இந்த சோயாவில இருந்து தான் தயாரிக்கப்படுது. இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இதனுடைய வரலாறு என்ன, இதையெல்லாம் மற்றும் ஒரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.